ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்புனாலே யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுவும் இந்த மழை காலத்துக்கு காரசாரமாக நல்லா சுருக்குன்னு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும், இதமாவும் இருக்கும். இப்போ இந்த மட்டன் குழம்பு என்னோட கைப்பக்குவத்தில் அரைச்சு மசாலாலாம் அரைச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. முழு தனியா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வருங்க. மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க கூட தேவையில்லை. இப்போது 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ 2 தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மேட்ச் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வரணும். இப்போ ஒரு 3 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் வந்து எண்ணெயில் வதக்கி செய்யும்போது அதை அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், மணமாகவும் இருக்கும் குழம்பு. அதுக்காக தான். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா இலை சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து. புதினா இலை இப்போ சேர்க்கும்போது குழம்புக்கு ரொம்பவே மணமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த குழம்புக்கு ஸ்ட்ரெச்சர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மட்டன் நல்லா தண்ணி விடும். நல்லா கலந்து விட்டு நல்லா சுருள வதக்குங்க. அப்போ தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரியும் வேகும், அதுக்காக தான். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். மசாலா இப்படி ஒரு டைம் வச்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்க, நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியவே சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம்.
நல்லா அந்த குழம்பு அந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.